ஓம் குருஃப்யோ நமக. ஓம் கம் கணபதி நமக. ஸ்ரீ பாலவராகி தேவி நமோ நமக. எல்லாம் வல்ல எம்பெருமானார் ஸ்ரீ அகத்திய மகரிஷியுடைய பொற்பாத கமலங்களை போற்றி பணிந்து வணங்கி தியானித்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி எழில் பெரும் பேரழகி ஸ்ரீ பாலவராகி அம்மன் திருவடியை போற்றி பணிந்து வணங்கி தியானித்து இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, பாலவராகி அம்மன் சமேத கேதார பைரவ லிங்கேஸ்வர சுவாமியுடைய திருக்கல்யாண வைபவம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருக்கல்யாண வைபவம் எங்கே நடந்தது அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தை அருகில் உள்ள நைனாமல் அடிவாரத்தில் ஸ்ரீனிவாச திருமண மண்டபத்தில் தான் திருக்கல்யாணம் நடந்தது. இந்த திருக்கல்யாண விஷயத்தை நம்ம வீடியோவாக பதிவெடுத்திருக்கோம். அனைவரும் பார்த்து இறையருள் பெற்று செல்லுங்கள். முதல் விசேஷம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலவராகி அம்மனுக்கு 108 வலம்புரி சங்கு வைத்து நம்ம மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு யாகம் மற்றும் பூஜை, சிறப்பு பூஜை எல்லாம் நடைபெற்றது. இந்த பூஜையில் அம்பாள் எழுந்தருளி அனைவருக்கும் அருள் புரிந்து ஆசீர்வதித்தாள். இதை நாங்கள் கண்ணுற்ற வேளையில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனத்திருப்தியும் வந்திருந்த அடியார்கள் அனைவருக்கும் பரம திருப்தியும் ஏற்பட்டது. நமது பாலவராகி அம்மன் திருக்கல்யாணத்தில் 2 நாள் நிகழ்வாக திருக்கல்யாணம் நடைபெற்றது. முதல் நாள் வியாழக்கிழமை காலையில் அளவாயு மலையிலேருந்து சித்தருக்கு சிறப்பு பூஜை செஞ்சு நம்ம தீர்த்த கூட அழைச்சிட்டு வந்தோம். மாலையில் 108 வலம்புரி சங்கு வச்சு நம்ம மகா வேள்வி செஞ்சு வேதிகா அர்ச்சனை மற்றும் சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணி அம்பாளுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடைபெற்றது. இந்த பூஜையில் பலருக்கும் அம்பாள் ஆசீர்வதித்து அருள் புரிந்தால் பலரும் சந்தோஷப்பட்டனர். இந்த பூஜை சொல்வதற்கு வார்த்தை இல்லாமல் அவ்வளோ ஒரு அற்புதமாக நடந்தேறியது.
என்னை கருவாக்கி உருவாக்கி தந்தவள் தானே வாராகி. வா வா வாராகி என்னுள் வா வா 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 வாராகி. வாராகி அன்னையே போற்றி போற்றி, வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி. வாராகி அன்னையே போற்றி போற்றி, வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி. அம்மையே வாராகி போற்றி, போற்றி ஆதியே சூலியே போற்றி, போற்றி இன்னல்களை தீர்ப்பவளை போற்றி, போற்றி ஈடில்ல நாயகி போற்றி, போற்றி உமையவளை சக்தியே போற்றி, ஊழ்வினை தீர்ப்பவளை போற்றி, என் குல தெய்வமே போற்றி, ஏகாந்த நாயகி போற்றி, ஐயம் தீர்ப்பவளை போற்றி, ஒப்பிலாமாமணியை போற்றி, ஓம்கார நாயகியை போற்றி, ஔஷதம் நீயே போற்றி போற்றி. வாராகி அன்னையே போற்றி போற்றி, வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி. வாராகி அன்னையே போற்றி போற்றி, வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி. நிலமகளை வாராகி போற்றி, போற்றி நீலி மனோன்மணி போற்றி, காளி பயங்கரி போற்றி, கனகமணி ரத்தினமே போற்றி, விஷ்ணுவின் அம்சமே போற்றி, வினையாவும் தீர்ப்பவளை போற்றி, பாலாம்பிகையே போற்றி, பக்தரை காப்பவளை போற்றி, புதுமலர்த்தேனே போற்றி, புனிதமாய் நின்றவளை போற்றி, புவனேஸ்வரி தாயை போற்றி, புவனங்கள் ஆள்பவளை போற்றி போற்றி. வாராகி அன்னையே போற்றி போற்றி, வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி. வாராகி அன்னையே போற்றி போற்றி, வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி. சிம்மவாகினியே போற்றி, சீர்மிகும் தெய்வமே போற்றி, சிலையான தெய்வமே போற்றி, சிரம் தாழ்த்தி வணங்கினோம் போற்றி, கும்பர் தொழும் அன்னையே போற்றி, உலகாளும் அன்னையே போற்றி, ஸ்ரீ சத்யநாயகி போற்றி, சஞ்சலம் தீர்ப்பவளை போற்றி, சதுர்மறை நாயகியை போற்றி, சங்கரி சாம்பவியை போற்றி, சிவசக்தி அன்னையே போற்றி, ஸ்ரீ சக்தி கௌரியே போற்றி போற்றி. வாராகி அன்னையே போற்றி போற்றி, வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி. வாராகி அன்னையே போற்றி போற்றி, வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி. பழிபாவம் தீர்ப்பவளை போற்றி, பச்சை நிறத்தவளை போற்றி, பார்ப்புகழும் அம்பிகையை போற்றி, பரமேஸ்வரி சக்தி போற்றி, எனையாளும் நாயகியை போற்றி, என் கர்மவினை தீர்ப்பவளை போற்றி, குங்கும நாயகியை போற்றி, குலம் காக்க வந்தவளை போற்றி, எட்டு கரம் கொண்டவளை போற்றி, எதிர்வினை அறுப்பாயை போற்றி, நவகோண நாயகியை போற்றி, நன்மையினை தருபவளை போற்றி போற்றி. வாராகி அன்னையே போற்றி போற்றி,
போற்றி ஸ்ரீ சிம்மவாகினி போற்றி பஞ்சமுக நாயகி போற்றி பாராளும் தெய்வமே போற்றி ஸ்ரீருத்ரநாயகியே போற்றி ருணவிமோசன தேவி போற்றி அல்லல்களை தீர்ப்பவளை போற்றி ஆதாரம் நீயே போற்றி பெருந்தெய்வமே சக்தி போற்றி பெரிய நாயகியே போற்றி தஞ்சையின் நாயகியே போற்றி தரணியை ஆள்பவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி வைரமணி நாயகி போற்றி மாணிக்க மலையரசி போற்றி முத்தே பவளமே போற்றி சேனாபதி தாயை போற்றி பிணிகளை தீர்ப்பவளை போற்றி பஞ்சமி பைரவியை போற்றி கற்பகக் களிரே போற்றி கருணாவிலாசமே போற்றி கண் கண்ட தெய்வமே போற்றி காத்யாயனி தேவி போற்றி தவஞானச் சுடரே போற்றி தன்னிகரில்லா தெய்வம் போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி நவரத்ன நாயகி போற்றி நவராத்திரி தேவியே போற்றி நீலமணி நாயகியே போற்றி நீலகண்டன் தேவி போற்றி நீலாயதாட்சியே போற்றி நித்தமுனை வணங்கினோம் போற்றி நிழலாக வருவாய் போற்றி நின் பாத கமலங்கள் போற்றி கலிகால நாயகியே போற்றி கவலைகளை தீர்ப்பாய் போற்றி திரிபுர நாயகியே போற்றி தீமைகளை அகற்றுவாய் போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி அச்சம் தவிர்ப்பாய் போற்றி ஆலால சுந்தரியே போற்றி அந்தரி துரந்தரி போற்றி அபயமம்மா அபயம் போற்றி நஞ்சுண்ட நாயகியே போற்றி நாரணி பூரணி போற்றி நான்மறை வேதமே போற்றி நாராயணன் தங்கையே போற்றி அன்பிற்கு இனியவளை போற்றி ஆதிவாராகியே போற்றி அகோரேஸ்வரி தாயை போற்றி ஆனந்த ரூபிணி போற்றி போற்றி வாராகி அன்னையே நமது பாலவராகியம்மனுடைய பீடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தை அருகில் உள்ள நைனாம் அடிவாரத்தில் நம்ம பாலவராகியம்மன் பீடமானது இருக்குது. இங்கே வந்து ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நமது பாலவராகியம்மனுக்கு சிறப்பான முறையில் யாகம் மற்றும் தேய்பிரை பஞ்சமி தீபம் ஏற்றப்படுகின்றது. நமது ஆலயத்திற்கு வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கிறோம். என்ன கட்டுப்பாடு அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆலயம் வரீங்க அப்படின்னா 5 நாட்கள் முன்னதாகவே அசைவம் தவிர்த்து வருவது சிறப்பு. அப்படி மீறி அசைவம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அம்பாள் உங்களுக்கு அருள் புரிவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். சரிங்க, இது ஆரம்பத்துலேயே நம்ம காலத்தில் ஒரு கட்டுப்பாடு உண்டு, மற்ற விஷயங்கள் கட்டுப்பாடு கிடையாது. அசைவம் சாப்பிடாமல் வந்தால் ஆலயத்தில் கண்டிப்பாக அம்பிகை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்.
ஒவ்வொரு மாதமும் நமது பாலவராகி அம்மனுடைய பீடத்தில் தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு அம்பிகைக்கு யாகமும் மற்றும் வேள்வி பூஜைகளும் மந்திர உபாசனைகளும் நடைபெறுகின்றது. மந்திர உபாசனை நடந்து முடிந்த பின் அம்பிகைக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பான அலங்கார முறைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கலந்துக்கு விருப்பமுள்ள அன்பர்கள் அடியினை தொடர்பு கொண்டு ஆலயம் எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லது, சுபம். பாலவராகியம்மன் சமேத கேதார பைரவ லிங்கேஸ்வர சுவாமி திருக்கல்யாணத்தை செய்து வைத்த தோளூர் மட மாதினம் அவர்களுக்கும், திருக்கல்யாணத்திற்கு கைலை வாத்தியம் வாசித்த சிவனடியார்களுக்கும் மற்றும் மங்களம் வாத்தியம் வாசித்த சரவணன் குழுவினர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கொடானக்குடி நன்றியை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த திருக்கல்யாணத்திற்கு உதவிய நல்வுள்ளங்களுக்கும் மற்றும் பொருளுதவியும் பண உதவியும் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி வணக்கத்தை பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.